கொண்டு செய்த கர்த்தர் நம் தேசத்திலும் நம்மை கொண்டு செய்வார், உங்களை கொண்டு செய்வார், என்னை கொண்டு செய்வார். சரி, இந்த எழுப்புதல் வந்தபோது அவருடைய போதனையினுடைய சாராம்சம் என்ன? இந்த இவான் ராபர்ட்டினுடைய போதனையின் சாராம்சம் 4 பாயிண்ட் தான். 4 காரியம் என்ன? 1, உன்னுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடு. ரகசிய பாவமா, வெளியரங்கமான பாவமா, உன் வாழ்க்கையில் என்ன பாவம் இருந்தாலும் அதை கிளியராக ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு நீ தேவனிடத்திலிருந்து மன்னிப்பை கேட்டு பெற்றுக்கொள். தான் நம்பர் 1. 2வது, பாவத்தை விட்டு வெளியே வந்து விடு. பாவ அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, மன்னிப்பை பெறுவது மாத்திரமல்ல, அந்த பாவத்தில் இருக்காத, அதை விட்டு நீ வெளியே வந்து விடு. அதுதான் 2வது அவருடைய போதனை. 3வது, பரிசுத்த ஆவியானவர் குரலுக்கு நீ செவி கொடு. ஆவியானவர் உன் உள்ளத்தில் உன்னோடு என்ன பேசுகிறாரோ அதுக்கு கீழ்ப்படி. அதை தட்டாத, அலர் தட்டாத. மனுஷ வார்த்தை இல்லை, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு நீ அப்படியே கீழ்ப்படி. இது 3வது போதனை. 4வது போதனை என்ன தெரியுமா? நீ இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். நீ பெற்ற இன்பத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். இயேசு என்னை மன்னித்து விட்டார், அபிஷேகம் தந்திருக்காண்டு இருக்கக்கூடாது. நீ மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சாட்சியாய் அறிவிக்கணும், இயேசு குறித்து சொல்ல வேண்டும். இந்த 4 பாயிண்ட் வச்சு தான் அந்த எழுப்புதலில் அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். இதே 4 பாயிண்ட் தான் அதே காலகட்டத்தில் அதே வேல்ஸ் தேசத்தில் இருந்த பல தேவ ஊழியர்கள், குறிப்பாக ஜிபி ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய போதகர், பாப்டிஸ்ட் சபையை சார்ந்தவர். அவர் போதனையில் இதையே மையப்படுத்தி அவரும் பிரசங்கம் பண்ண, அவர் சபைகளில்